இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, செல்லுகின்ற இடங்களெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் இந்த கருத்தை அழுத்தமாக தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிகின்ற இதுவரை தமிழகத்தில் நீட் ஒழிக்கப்படவில்லை. நீட் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது, அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதே மிக கடுமையான விவாதம் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட பொழுது நீட்டை ஒழிக்கின்ற அந்த ரகசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் தெரியும் என்று சொன்னார்கள். அப்பொழுதே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் கேட்டார்கள். நாங்களும் அந்த மன்றத்தில் இருந்தோம். அந்த ரகசியத்தை இப்பொழுதே சொல்லுங்கள், நாங்களே அதிமுகவே நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கிறது, அதை செய்து விடுகின்றோம் என்று சொன்னோம். இல்லை இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்து தான் அதை செய்வோம் என்று சொன்னார்கள். உடனடியாக ஆட்சிக்கும் வந்தார்கள். ஆனால் இதுவரை நீட் ஒழிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரே கையெழுத்திலே நீட்டை ஒழிப்போம் என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஊரெல்லாம் கையெழுத்து வாங்குகின்ற திட்டத்தை அறிவித்து 50 லட்சம் கையெழுத்து என இலக்கு நிர்ணயித்து 85 லட்சம் கையெழுத்தை வாங்கிவிட்டோம் என்று மாநாட்டிலே மாறுதட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது? நேற்று நாங்கள் ஊடகத்திலே பத்திரிகை உங்களுடைய வாயிலாக நாங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நீட் கையெழுத்திற்காக பெறப்பட்ட காகிதங்கள் எல்லாம் சேலம் மாநாட்டிலே காலில் மிதிபடுகின்ற காகிதங்களாக இருந்த நிலையை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஆக இதுதான் அந்த ரகசியமா? கையெழுத்து பெறப்பட்ட காகிதங்கள் காலில் மிதிபடுகின்ற காகிதங்களாக மாநாட்டிலே கொட்டி கிடக்கிறது, சிதறி கிடக்கிறது. இதுதான் அந்த ரகசியமா? இதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய நீட் நிலைப்பாடா என்பதை நான் அறிய விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, சட்ட ரீதியான போராட்டத்தில், ஏன்னால் அதிமுக அரசில் அரசியல் அழுத்தமும் கொடுத்தோம், சட்ட ரீதியான போராட்டத்தையும் தொடர்ந்தோம். இன்றைக்கு சட்ட ரீதியான போராட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உச்சநீதிமன்றத்தில் இந்த நீட் சம்பந்தமான வழக்கின் நிலை என்ன என்பதையும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு விளக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வீடியோ காட்சிகளில் தான், இப்போ ஊடகங்களில் தான் நான் பார்த்தேன். ஊடகங்களில் பார்த்தேன், சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. இல்லை, இந்த ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்களிலும் பார்த்ததுனால தான் அந்த வேதனைகளை தான் நான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்பது, அல்லது அவர்கள் ஊரெல்லாம் பிரச்சாரம் செய்தது ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இப்போ 3 ஆண்டுகளாக ஏன் அந்த ரகசியத்தை, என்ன ரகசியம்? இதுதான் ரகசியமா? இதுதான் ரகசியமா? நீட்டை இதுதான் ரகசியமானு தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்கள் சேர்ந்து வாங்கினா எல்லோரும் சேர்ந்து கையெழுத்து வாங்கினாங்க, அது காலில் மிதிப்படுகின்ற காகிதங்களாக மாநாட்டில் கொட்டி கிடக்கின்ற இந்த வேதனையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.